டிஎன்டெட் பேப்பர் 2 7 பிப்ரவரி 2023 மார்னிங் செஷன் தமிழ். ஒற்றுப்பிழை உள்ள சொல்லை கண்டறிக. தாய் தமிழ் ஏட்டு புத்தகம் எழுதாத பாடம். இதெல்லாம் கரெக்டு. வெற்றிலை பாக்கில் இப்பு வரக்கூடாது. 2வது கொஸ்டின், சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராதது எது? ஔகாரம். பெருமைக்கும் ஏனே சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி ஏகதேச உருவகணி. டேஸ் கையை கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உயர்த்தர இன்னே வருகுவார் தாயே என்போர் என்று நற்சொல் கேட்டதாக தலைவிடம் கூறியவர் முதுபெண்டிர். சொல்லுக்கு தலை கொடுத்தவர் குமணன். புறத்திணைகளில் மண்ணாசை காரணமாக மண்ணை கைப்பற்றி கருதி சூடும் பூவை கண்டறிக. வஞ்சிப்பூ. மண்டல மதியென்ன மலர மாசறு முகத்தினான் என்ற வரி வெளிப்படுத்தும் மெய்ப்பாடு உவகை. மனோன்மணியத்தின் உலக்கிளை கதை சிவகாமியின் சரிதம். முழுக்க கவிதைகளில் கொண்ட இதழ் கவிதைகளை கொண்ட இதழ் காவியம். தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல்கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் நெல்லை சு. முத்து. உழவு உலகிற்கு அச்சாணி என்று கூறும் நூல் திருக்குறள். கையில் தனி சிலம்பும் கண்ணீரும் வையை கோல் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டானவே தோற்றான் உயிர். இச்செயல் பயின்று வரும் அணி தன்மை நவர்சிகணி. நன்னூல் எத்தனை அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது? 2. வாழ்க்கை நடத்துவதற்கும் பொருட்கள் பல வேண்டும். அரிசி காய்கனி முதலியவை வேண்டும். உடை வீடு முதலியவை வேண்டும். காசு காகிதம் வேண்டும். இன்னும் பல வேண்டும். அவற்றாலும் அறிவும் வேண்டும் என்று கூறியவர் தமிழறிஞர் மு. வரதராசனார். நகையும் உவகையும் சொல்லும் டேஸ் வகையை உளவோ பிரசினத்தின். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் ரங்கராஜன். கூற்று 1. அலைப்படையில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிரெழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரும். கூற்று 1 சரி 2 தவறு. சென்னை உயர்நீதிமன்றம் எந்த கட்டடக்கலை பாணியை பின்பற்றி இந்தோ சராசனி கட்டிடக்கலை. பெண்களை கேலி செய்யும் இளைஞரை ஊரே இகழ்ந்தது. இடவாகு பெயர். 9ஆம் திருமுறையாக போற்றப்படுவது திரைவிசைப்பா. வலியின் நிலைமையாம் வல்லுருவம் பெற்ற புலியின் தோல் போர்த்து மேய்ந்ததற்கு இக்குறப்பாயில் பயின்று வரும் அணியின் பெயர் இல்பொருள் உவமை அணி. வெங்கதிர். இதில் பயின்று வரும் புணர்ச்சி ஈறுபோதல் முன்னின்று மெய்திரிதல். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். குற்றாலத் துறைகின்ற கூத்தா உன் குறை கலக்குக என்று பாடியவர் மாணிக்க வாசகர். ஒற்றை வைக்கோல் புரட்சி எனும் நூலை அறிஞர் மாசான புக்கோக்கோ எழுதி வெளியிட்ட ஆண்டு 1978. அங்கே ஓடுவது எது? திணை பாகுபாடு. பேராசிரியர் வந்தார். பால் பாகுபாடு. 10 தேங்காய். எண் பாகுபாடு. நாம் முயற்சி செய்வோம். இடப்பாகுபாடு. இறுதி அடிக்கு முந்தைய அடி 3 சீர்களை பெற்றொரு நேரிசை ஆசிரியப்பா. பொற்கோட்டு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொன் பிளஸ் கோட்டு. பருவக்குறை பொழிந்த நெய்க்கண் வேவையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர். பாடலடியில் போற்றப்படும் மன்னன் நன்னன். ஈறுபோதல் விதியின்படி மை கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் வருவது முன்னின்று மெய்திரிதல்.